இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 1888 ஆண்டு ஒரு ஆங்கிலேய மாலுமி குழு தெற்கு கடற்கரை தீவில் சுமார் 6 மாதங்களை கழித்தது. அவர்களுக்கு அவ்விடம் மிகவும் பிடித்து போனதால் வேறிடத்திற்கு செல்ல அவர்கள் விருப்பமற்று இருந்தனர். எனவே அவர்கள் கிளர்ச்சி செய்து தங்களது தலைவனை ஒரு சிறிய படகில் ஏற்றி அனுப்பிவிட்டு அந்த தீவிலேயே தங்கிவிட்டனர். ஆங்கிலேய கப்பற்படை இதனை அனுமதிக்கவில்லை. எனவே அவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க ஒரு குழுவை அனுப்பியது. இக்குழு வந்து அவர்களில் 14 பேரை பிடித்தது. அதில் 9 பேரை மற்றொரு தீவில் இறக்கிவிட்டு மற்றவர்களை தங்களுடன் அழைத்து சென்று விட்டது. இந்த தீவில் விடப்பட்ட 9 நபர்களின் வாழ்வும் சீர்குலைந்தது. அவர்கள் அந்த தீவின் பெண்களை மணந்தனர். அந்த தீவில் கிடைத்த தாவரங்களிலிருந்து ஒருவித போதை தரும் பானம் தயாரிக்க கற்றுக்கொண்டனர். எனவே அத்தீவில் அநேகர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக மாறிவிட்டனர். அனைத்தையும் மிதமிஞ்சி அனுபவித்தனர். எனவே அவர்களில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் இளம் வயதிலேயே மரித்து போய்விட்டார்கள். அவர்களில் எஞ்சியிருந்தவர் அலெக்சாண்டர் ஸ்மித் என்பவர் ஆவார். இறந்து போனவர்களின் மனைவிகளும் பிள்ளைகளும் இவரும் மாத்திரமே தனித்து விடப்பட்டனர். ஒரு நாள் அவர் ஓரிடத்தில் ஒரு பேழையை கண்டுபிடித்தார். பேழையின் பூட்டை உடைத்து அதனை திறந்த பொழுது அதனுள்ளே ஒரு வேத புத்தகத்தை கண்டார். அவர் அதற்கு முன் வேதாகமத்தை வாசித்தது இல்லை. நம்மில் அநேகரைப் போல அது என்ன என்பதை மாத்திரம் அவர் நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் அதனை வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்கும் பொழுது அதனை விசுவாசிக்கவும் செய்தார். அவருடைய வாழ்க்கை மாறினது. அலெக்சாண்டர் ஸ்மித் அங்கு அந்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து அநேகருக்கு போதிக்கவும் ஆரம்பித்து விட்டார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க கப்பல் அந்த தீவிற்கு வந்தது. அவர்கள் அலெக்சாண்டர் ஸ்மித்தை கண்டனர். அவர் வைத்திருந்த வேதாகமத்தையும் கண்டனர். அத்தீவின் மக்களுக்கு ஸ்மித் வேதாகமத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். எனவே அவ்விடத்தில் எந்த ஒரு குற்றமும் இப்பொழுது காணப்படவில்லை. கல்வி அறிவில்லாதவர்களும் இல்லை. குணத்தில் குறைகள் உடைய தீய மனிதர் ஒருவருமே இல்லை. வேதாகமத்தை விசுவாசித்த ஒரு மனிதனால் அந்த தீவு முழுவதும் மாற்றமடைந்திருந்ததை கண்டனர். ஆம், சத்திய வேதம் மக்களிடம் தாக்கத்தை அளிக்க வல்லமையுடையதாயிருந்தது. வேதாகமத்தை வைத்திருப்பது வேறு, அதிலிருந்து பயனடைவது வேறு என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்கு தெளிவுபடுத்துகிறது. வேத புத்தகம் மிகப்பெரிய புத்தகம், மேலும் அது ஒரு பழமையான புத்தகமும் கூட. எனவேதான் அநேகர் அதனுடைய பலனை அனுபவிக்க விரும்புவதில்லை. அது ஒரு மிக பழமையான மொழியில் எழுதப்பட்டது. அநேக மொழிபெயர்ப்பாளர்கள் அதன் மொழிநடையை மாற்ற வேண்டும் என கூறினாலும் அந்த வேதாகமத்தின் கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை, அவைகள் அழகானவை. ஆம் பிரியமானவர்களே, நாசா விண்வெளி மையத்திலிருந்து அநேக விண்கலன்கள் அனுப்பப்படுகின்றன. அவ்வாறு அனுப்பப்படும் பொழுது மிகச் சிறிய நொடியிலேயே தளத்திலிருந்து அது விடுபட்டுவிடும். நிலவை எட்டும் பொழுது அது பூமியிலிருந்து அதிக தூரம் சென்றிருக்கும். அதுபோலவே நாமும் சரியான பாதையை ஒரு சிறிய தவறான கருத்தினால் விலகுவோமானால் வெகு தொலைவுக்கு சத்தியத்தை விட்டு சென்று விடுவோம். எனவேதான் தேவ ஆவியானவரை நமக்கு ஆசிரியராக கொண்டு அவரது உதவியை நாட வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கையான சில மனிதர்களிடம் நீங்கள் படித்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் நீங்கள் கலந்துரையாடும் போது நீங்கள் ஒரு சரியான பாதையில் தேவ ஆவியானவரின் துணை கொண்டு பயணிக்கலாம். வேதாகமத்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் ஒவ்வொரு நாளும் நேசித்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, முரட்டாட்டமான மனிதர்களையும் ஆண்டவரே அப்பா மாற்றக்கூடிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, வல்லமையுள்ள வேத வசனங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாங்கள் பார்க்கிற தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதை வாசித்து ஆண்டவரே உம்மை போல சாந்த குணமுள்ளவர்களாய் மாறக்கூடிய கிருபைகளை என் தேவனீர் கொடுப்பீராக ராஜா. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குவீராக ராஜா. உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கல நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொன்னது போல வேதாகமத்தை வாசித்து ஆவியானவரின் துணை கொண்டு அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.